நான் கேள்விப்பட்டிருக்கேன் தமிழக அரசு கீழே நேர்மையாக நடக்கணும் காவல்துறைன்ட்டு. ஆனால் தமிழக அரசுக்கு தான் வேலை செய்யணுன்றதை எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அழுத்தங்கள் இன்ன வரைக்கும் எங்களுக்கு அந்த இடத்துல தண்ணீர் பந்தல் வைக்கிறதுக்கான பர்மிஷன் கிடைக்கல. இதை மீறி நாங்கள் போராடி அந்த இடத்துல வச்சாலும் நாளைக்கு நம்ம மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். இல்லை அதை இப்போ நடந்து பாருங்கள், விழுப்புரத்தில் அந்த பேனரை கிழித்து அதை தீயிட்டு அந்த பானையை உடச்சி இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கும் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இங்கே மாவட்ட செயலாளர்கிட்ட பேசி ஆலோசனை பண்ணி இதை எப்படி மூவ் பண்ணலான்ற டிஸ்கஷன்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இருந்தாலும் அது மெயின் ஏரியா, அங்கே இருக்கிற நிறைய மக்கள் வெயிலில் நடக்கிறாங்க. அந்த ஸ்பாட்டில் வச்சா நாங்கள் அது எம்எல்ஏ ஏரியாவோ அங்கே துணை முதலமைச்சர் போவார்னோ இல்லை டிஎம்கே ஆளுங்களாம் அங்கே சுற்றுவாங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியாவும் கிடையாது. எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஒரு காலனி. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மக்கள், கஷ்டப்படுற மக்களாக நிறைய பேர் போகிறாங்க, பஸ்ஸை இறங்கி நிறைய நடந்து போகிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் வச்சா அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது வசதியாக இருக்கும். பக்கத்தில் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த குழந்தைங்களாம் போகும்போது அதை குடிப்பாங்க. அந்த இன்டென்ஷனில் மட்டும்தான் நாங்கள் அந்த ஸ்பாட்டை பிளான் பண்ணோம். மெயின் ரோட்டில் நிறைய இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி அந்த இடத்துலையும் வைக்கலாம் பிளான் பண்ணோம். அங்கே மட்டும் வைக்கக்கூடாது, நீங்கள் மீறி வச்சிங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அட்வொகேட்டை வச்சு பேசியும் நமக்கு இந்த நிலைமைனா இது எந்த இடத்துல ஓப்பன் அப் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ நேராக மீடியா முன்னாடி உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிடலான்னு நினச்சேன். அதாவது நாங்கள் கொடி ஏற்றுறதுக்கும் மன்றம் போர்டு திறக்கிறதுக்கும் எல்லாம் பர்மிஷன் கேட்கல, மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு. தண்ணீர் பந்தல்ன்றது நாங்கள் அதான் நம்ம அட்வொகேட் கூட சொன்னார், சார் நாங்கள் விஷம் கொடுக்க போகிறதில்ல, மக்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறோம், அதுக்கு ஏன் சார் பர்மிஷன் தரமாட்டீங்க? ஓப்பனப்பாக அவர் கேட்குறாரு. முடியவே முடியாதுன்றாங்க. அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீர் பந்தல் அமைக்கிறதுக்கே எங்களுக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குன்னா